ஏய், இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வரவே வராது. ஒழுங்கா உங்க அம்மாக்கு போனை போடுறீ. உங்க அம்மாவை இப்பவே இங்க வர சொல்லு. அவங்கள வச்சு ஒரு பஞ்சாயத்தை வச்சாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிராதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அம்மாக்கு பயமோ? இல்ல இல்ல, இவளை விடவே கூடாது. ஏய், உங்க அம்மாக்கு போனை போடுன்னு சொன்னேன். உங்க அம்மா இங்க வந்தே ஆகணும். இங்க வந்து 2ல 1 நான் பார்த்தே ஆகணும். சரிங்க அத்தை, உங்க பேச்ச நான் மதிக்கிறேன். எங்க அம்மா இப்ப இங்க வரணும், அவ்வளவுதானே? வர சொல்றேன் அத்தை, வர சொல்றேன். மா, எதுக்குமா இப்ப தேவையில்லாம அவங்க அம்மாவெல்லாம் வர சொல்லிக்கிட்டு? தனு அப்படி என்னதம்மா தப்பு பண்ணா? டேய், நீ சும்மாறா. எப்ப பாரு நக்கல் பேச்சு பேசிக்கிட்டே இருக்காடா. ஒரு மாமியாருன்ற மரியாதை கூட இல்லடா. அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அவங்க அம்மா மட்டும் வரட்டும். அவங்க அம்மா கிட்ட 4 போடு போட்டு கொடுத்தாதா இவெல்லாம் அடங்குவா. தனு, என்னங்க? சாரிமா, எங்க அம்மா இந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஐயோ, நீங்க வேற, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குங்க. ஜாலியா இருக்கா? ஏடி, உங்க அம்மா கிட்ட உன்னை போட்டு கொடுக்கறதுக்காக எங்க அம்மா வர சொல்லிருக்காங்க. என்னடி ஜாலியா இருக்குங்கிற? ஆமா, உங்க அம்மா அப்படியே எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்தோனே எங்க அம்மா வரைஞ்சு கட்டிட்டு என்ன திட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு செம்ம ஷோ நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல, சுடரமாவை பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தான். எனக்கும் இதான ஃபர்ஸ்ட் டைம். ஆனா எங்க அம்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பேச எங்க அம்மா. வரட்டும் வரட்டும், எங்க அம்மா எப்ப வருவாங்க நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்மந்தி அம்மா வந்தாச்சா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. மாப்ள, அத்தை, வாங்க உட்காருங்க. அம்மா. தன்மை, என்னடி ஒரே ஜாலியா இருக்க போல? ஆமாமா, நீ வரல பின்ன ஜாலியா இல்லாம எப்படி? உட்காருமா. ஐயோ, சம்மதியம்மா, குத்துக்கலாட்டம் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்களை மறந்துட்டேன் பாருங்களேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. அப்புறம் சம்மதியம்மா, உடம்பு சரியில்லைன்னு என் பொண்ணு சொன்னா? ஆமா, கொஞ்சம் சளி இருமலா இருக்கு. ஐயோ, அவ சொன்னோன்னே எனக்கு மனசே கேட்கலங்க. அதான் உங்களுக்காக நிறைய சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இது நீங்க சமைச்சீங்களா? ஐயோ, ஏன் சம்மதியமா உங்களுக்கு இவ்வளவு சிரமம்? நீங்க என்ன வந்து பார்த்ததே எனக்கு சந்தோஷம். அட என்னங்க நீங்க, உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் 2 நாளா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கேங்க. 2 நாள் நோனே பழைய குழம்பு எல்லாம் நினைச்சுக்காதீங்க. நல்ல சூடு பண்ணி சுண்ட வச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆஹா, அம்மா வந்தாலே சரவெடின்னு நினைச்சேன். ஆனா அம்மா சமையல் பண்ணிட்டு வேற வந்திருக்காங்க. எங்க மாமியாருக்கு லைட்டா தான் உடம்பு சரியில்லாம போச்சு. அம்மா சமையலை சாப்பிட்டு மொத்தமா படுக்க போட போறாங்க அம்மா. ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் உங்களை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பொண்ணு இருக்காளே. ஐயோ, அதை விடுங்க சம்பந்தியம்மா, அவளா முக்கியம்? நீங்க தான் எனக்கு முக்கியம். நான் உங்களை பார்க்க தானே வந்தேன். இங்க பாருங்க, நான் செஞ்சு கொண்டு வந்த ஐட்டம்லாம் என்னன்னு நீங்க கேட்கலையே. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னே கஷாயம் வச்சு தரேன்னு கேட்டா. நான் தான் வேண்டாம் வேண்டாம், கஷாயத்தை அப்படியே குடிச்சா கசக்கும், அதை நான் வேற விதமா சமைச்சு எடுத்துட்டு வரேன்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. அட என்னன்னு தான் கேளுங்களேன். சொல்லுங்க, அப்படி என்ன சமைச்சு கொண்டு வந்தீங்க? இப்பயாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சே. போங்க சம்பந்தியம்மா, நீங்க சரியான லூசா இருக்கீங்க. சம்பந்தியம்மா, நீங்க தான் அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு சீனை போட்டுட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிறீங்களாமே. என் பொண்ணு தன்மை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. வேலையே செய்யாம வெட்டியா இருந்தா கூட உடம்பு அசதியா இருக்கும் சம்பந்தியம்மா. நம்மளுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். அதுக்குதான் எனர்ஜி ஏத்துறதுக்கு கபசுர குடிநீர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது அப்படியே குடிச்சோம்னா பயங்கர கசப்பா இருக்கும். அதான் உங்களுக்காக கபசுர குடிநீர்ல கறி குழம்பு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ சம்பந்தியம்மா, இதுக்கே நீங்க வாயை பொளந்துட்டீங்கன்னா எப்படி? வீட்டு வேலையெல்லாம் செய்யாம ஓப்பி அடிச்சுக்கிட்டு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அங்கங்க இடுப்பு பிடிச்சிக்கிச்சு கால் பிடிச்சிக்கிச்சுன்னு போய் படுத்துக்கிறீங்களாமே. தன்மைதான் போன்ல சொன்னா, ரொம்ப வருத்தப்பட்டா. அதான் உங்களுக்காக அமிர்தாஞ்சன்ல ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அமிர்தாஞ்சன்ல ஆம்லெட்டா? ரெசிபி கேக்குறீங்களா சம்பந்தியம்மா? தோ சொல்றேன். ஒண்ணும் இல்ல, மெடிக்கல்ல போய் அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. சின்னது இருந்தா கூட போதும். அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கரண்டில அந்த அமிர்தாஞ்சன் மருந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு அதை நல்லா அடுப்புல காட்டினீங்கன்னா உருகி வந்துரும். இன்னொரு கிண்ணத்துல முட்டையை நல்லா அடிச்சு ஊத்தி அதுல கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகா, நல்லா உரக்கிட்டுமேனு நிறைய உப்பையும் அள்ளி கொட்டியிருக்கேன். நம்ம ஏற்கனவே அங்க இது பண்ணி வச்சிருக்கோம்ல, உருக்கி வச்சிருக்கோம்ல அந்த அமிர்தாஞ்சன் மருந்து, அதை எடுத்து இந்த முட்டையில கலக்கிக்கணும். கலக்கி 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 நீங்க கலக்கியா கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனா நான் தான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு. சளிய பிடிக்காம அப்பப்ப அப்படின்னு இழுத்துக்குதாமே உங்களுக்கு. என் பொண்ணு தன்மை போன்ல சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா சம்பந்தியம்மா. அதான் மனசு கேட்கல. அதனாலதான் உங்களுக்கு நிலவேம்பு கசாயத்துல நண்டு குழம்பு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சம்பந்தியம்மா, நீங்க இவ்ளோ பிராங்கா கேக்குறதுனால நானும் ரொம்ப ரொம்ப பிராங்கா ஒரு பதில் சொல்றேன். தன்மை அதட
சம்பந்தியம்மா, இந்த மாப்புக்கு புடவை கட்டி விட்ட மாதிரி இருக்கீங்க சம்பந்தியம்மா. இந்த மேல இருக்குல்ல, இதுதான் உங்களோட முடி. அதான் பரட்டையாட்ட பப்பரப்பேன்னு இருக்கு. ஹலோ, என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? சம்மந்தின்றதுனால அமைதியா போய்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சம்பந்தியம்மா, கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷர். எப்போதும் என் மனசுல என் புருஷனை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காதீங்க. நான் உங்களை இங்க வர சொன்னதே உங்க பொண்ணை பத்தி பேசுறதுக்காக தான். எதை சொன்னாலும் காதலே வாங்க மாட்டேங்கிறா. அப்படியே நம்ம ஏதாவது இதை இப்படி மாத்தி பண்ணுமான்னு ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டா போதும், நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறா. ஏங்க, நியாயமா தான் கேக்குறேன். ஒரு மாமியாரா இருந்து ஒரு விஷயத்தை இப்படி பண்ணாதமா அப்படி பண்ணுமான்னு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அதானே, என்னடி தப்பு இருக்கு? ஐயோ சம்பந்தியம்மா, அவளை பார்த்து கேக்குறதுக்கு உங்களை பார்த்து கேட்டுட்டேன். சாரி. அடியே சொல்றி, அவங்க சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? சொல்லுமா, உங்க அம்மா கேக்குறாங்கல்ல. ஏண்டி, உன்னை நான் அப்படியே அடி வளர்த்தேன்? அவங்க உனக்கு மாமியாரடி. அவங்க சொல்ற எதையுமே நீ கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவங்க மனசை கஷ்டப்படுத்தாம நடந்துக்கோடி. என்ன சொல்லுது இந்த அம்மா? நமக்கே ஒண்ணும் புரியல. தனு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோடி. என்னதான் இருந்தாலும் அவங்க மாப்பிள்ளையோட அம்மாடி, உன் புருஷனோட அம்மா. அவங்கள நீ மதிக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா மரியாதையா நடந்துக்கோன்னு சொல்ல வந்தேன்டி. இவ உண்மையாவே நல்ல விதமா தான் அட்வைஸ் பண்றாளா இல்ல நம்மள கலாய்க்கிறாளா? என்ன பேசுறானே புரியலையே. இங்க பாரு தனு, நீ உன் மாமியார் கூட ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத. இல்ல, நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், எல்லாரும் இந்த வீட்ல என்னோட பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நீ தெனா விட்டா நினைச்சிட்டு இருந்தனா, ஒழுங்கு மரியாதையா உன் புருஷனையும் பிள்ளையும் கூட்டிட்டு தனி கொடுத்தன பேரு. இங்கே இருந்துட்டு உங்க மாமியாரையும் சேர்த்து கஷ்டப்படுத்தாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவள சமாதானம் பேச வர சொன்னா இவன குடும்பத்தை பிரிச்சு விட்டு போயிருவா போலயே. ஏங்க, என்ன சம்பந்தியம்மா, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? அப்புறம் மாப்ள, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க பாட்டுக்கு எப்ப பாரு அம்மா தான் முக்கியம், தங்கச்சி தான் முக்கியம்னு அவங்கள கட்டிட்டு அழுவாதீங்க. உங்களை நம்பி தானே உங்க பொண்டாட்டி வந்திருக்கா. அப்புறம் அவளை பாக்கலனா உங்க அப்பா மனசு தானே கஷ்டப்படும். உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க மாப்ள. ஐயோ அத்தை, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அத்தை. புரியக்கூடாது மாப்ள, நான் பேசுறது யாருக்குமே புரியக்கூடாது. அம்மா, என்னடி நான் சொன்னதெல்லாம் உனக்காவது புரிஞ்சுச்சா புரியலையா? ரொம்ப நல்லா புரிஞ்சுதுமா. அது என் புள்ள. இங்க பாரு, இன்னொரு வாட்டி உங்க மாமியார கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துகிட்ட நானே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேண்டி. ஏங்க, பின்ன எனக்கும் ஒரு பையன் இருக்கான்ல சம்பந்தி, நானும் நாளைக்கு மாமியார் ஆக போறவ தானே. இந்த மாதிரிலாம் ஒரு மருமக இருந்தா யாரதான் வீட்டுக்குள்ள வச்சுக்குவா? நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்பவே தனி கொடுத்து நான் அடிச்சு விரட்டி இருப்பேன். இவ்வளவு மாதிரி ஆளெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி சமாளிக்கிறது? நமக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்க, இதுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? நம்ம பாட்டுக்கு தனியா இருந்தோமா, 4 அரிசியை தண்ணியில போட்டோமா, கஞ்சியை குடிச்சிட்டு போனமான் இருக்காம இதுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வேலை செய்யல இந்த வேலை செய்யலன்னு குறை சொல்றதுக்கா? நம்மளுக்கு தான் பிபி ஏறும் சம்பந்தி. சம்பந்தி, ஏன் பொண்ணுன்னு நான் சப்போர்ட்டுக்கெல்லாம் நிக்க மாட்டேன் சம்பந்தி. உங்களுக்கு அவ செய்யற வேலையோ இல்ல அவளையோ பிடிக்கலனா கூட பிரச்சனை இல்ல, மாப்பிள்ளையோட சேர்த்தி அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. புருஷனையும் பிள்ளையும் கூட்டிட்டு ஒரு குடிசை வீட்டுல கூட இருந்து கஷ்டப்படட்டும். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? இவ்வளவு பெரிய ராஜ மாளிகையை விட்டுட்டு குடிசை வீட்டுல இருக்கணும்னு அவள் தலையில எழுதி இருக்கு. அதுக்கு நம்ம என்ன சம்பந்தி பண்றது? அடியே, இதான் உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் உன் மாமியார் கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்ட அப்புறம் அவங்களே வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்பினாலும் நான் வந்து கேட்க மாட்டேன், பாத்துக்கோ. சரிங்கம்மா. சம்பந்தி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன் சம்பந்தி. இதுக்கப்புறம் என் பொண்ணு அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் சம்பந்தி. இதுக்கப்புறமா அவ ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணானா எனக்கு போன் பண்ணி கூப்பிடுங்க. இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்தை போட்டுறேன். ஏம்மா, நீ பஞ்சாயத்தை போட்ட வரைக்கும் போதுமா, தயவு செஞ்சு கிளம்பு. நீ என்ன பேசுனேன்னு உனக்கும் புரியல எனக்கும் புரியல. பாத்துட்டு இருக்க மக்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த அம்மாவை எதுக்கு கூப்பிட்டேன்னு எனக்கே தெரியலையே. ஐயோ, சம்பந்தி எவ்வளவு கியூட்டா பேசுறாங்க. ஏடி, இவங்களை போய் கஷ்டப்படுத்தணும்னு உனக்கு எப்படி மனசு வருது? எப்பாரு தனு, ஒரு அம்மாவா நான் இந்த விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஓ இஷ்டத்துக்கு உன்னோட விருப்பத்துக்கு இந்த வீட்டுல இருக்க முடிஞ்சா இரு. அப்படி இல்லையா இப்பவே உன் புருஷனை கூட்டிட்டு பொட்டி இதெல்லாம் படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. இதுக்கப்புறமும் உங்க மாமியார கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சம்பந்தியம்மா, இதுக்கப்புறம் உங்க பேச்ச கேட்டுட்டு அவ ஏதாவது நடந்துகிட்டானா உடனே எனக்கு போன் பண்ணுங்க சம்பந்தியம்மா, நான் வரேன். சரி, இந்தாங்க இந்த குழம்பெல்லாம் மறக்காம சாப்பிட்டுருங்க. அப்பதான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் சம்பந்தியம்மா. என்ன சரிதானே? சரி, நான் போயிட்டா? கிளம்புறீங்களா? ரொம்ப நல்லதுங்க. அந்த குழம்பையும் எடுத்துட்டு போயிருங்களேன். ஐயோ சம்பந்தியம்மா, எங்க வீட்டு வேலையில நான் தான் சம்பந்தியமா இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், எனக்கு இந்த மாதிரி குழம்பெல்லாம் தேவைப்படாது. நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஒரேடியா ரெஸ்ட் எடுங்க. என்னது? இல்ல, ஒரு ஓரமா படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல வந்தேன். சரி சம்பந்தியம்மா, எனக்கு வீட்டுல வேற நிறைய வேலை கிடக்கு. இனிமேதான் போய் சமைக்கணும்னா பாத்துக்கோங்களேன். என் சமையலுக்காக தான் என் வீட்டுக்கார் வெயிட்டிங்ல இருக்காரு.
நான் சமைச்சா மட்டும்தான் சம்பந்தியமா அவரு சாப்பிடுவாரு. அவருக்கு அப்படி ஒரு வியாதி. சரி நான் போயிட்டு வரேன். தன்மை மாமியாரை பாத்துக்கோ, போயிட்டு வரேன். மாப்பிள போயிட்டு வரட்டுங்களா? என் பொண்ணு அடிக்கடிலாம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க மாப்பிள. உங்க அம்மா தான் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்க அம்மா கஷ்டப்பட்டா அது என்னால பாத்துக்க முடியாது, பாத்துக்கோங்க. சரி நான் போயிட்டு வரேன். அம்மா அம்மா, எங்க அம்மா இவ்வளவு நேரம் பேசினதுல அவரும் சரி எங்க மாமியாரும் சரி பயங்கரமா மண்டை குழம்பி போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சுத்தட்டும். என்ன சொல்லிட்டு போறாங்க இவங்க? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல. இவ்வளவு நேரம் இவ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. இவளுக்கு இவ பொண்ணு தன்மையே பரவாயில்ல போலயே. அப்பா, இவ்வளவு நேரம் வந்து மண்டைக்குள்ள ட்ரெயின் ஓடுற மாதிரி என்ன கத்து, என்ன சத்தம், பேசினது ஒரு லைனாவது புரிஞ்சுதா? யாரு கிட்ட? இந்த சுடரா கொக்கா?